இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல இந்த பிளாஸ்டிக் மூடிய வந்து இன்னொரு டிப்ஸ்க்கு பயன்படுத்த போறோங்க. பாருங்க. இப்போ நம்ம அந்த மூடிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் ராப்பரோ இல்ல ஓல்ட் கிளாத்தோ கட் பண்ணி அழகா ஒட்டி விட்டுறலாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த மூடியோட அளவுக்கு ஏத்த மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். இப்போ நம்ம ஃபெவிகால் வந்து அந்த மூடிக்கு மேல அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த ஓல்ட் கிளாத்தை இதுக்கு மேல வச்சு அழகா ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி அழகா ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க. அந்த மூடியோட ஷேப் தெரியற மாதிரி உள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபிங்கர் வச்சு அழகா பிரஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதாங்க. நான் ஒட்டி முடிச்சிட்டேன். சைட்லயும் க்ளூ அப்ளை பண்ணி அழகா ஒட்டி எடுத்துட்டேங்க. இப்போ நம்மளுக்கு இந்த மூடி வந்து அழகா ரெடி பண்ணியாச்சு. இந்த மூடியை வந்து எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான போட்டோ ஃப்ரேம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அழகான போட்டோவை சர்க்கிள் ஷேப்ல அழகா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சோ இந்த மூடிக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டோவை சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த மூடியோட சைஸ்க்கு ஏத்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அந்த போட்டோட பேக் சைடுல ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு சென்டர்ல வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதோட பேக் சைடுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க க்ளூ அப்ளை பண்ணி உங்ககிட்ட மேக்னெட் இருந்துச்சுனா கூட அதை ஒட்டிக்கலாம். மேக்னெட் இல்லாதவங்க இந்த மாதிரி டபுள் சைட் டேப் ஒட்டிக்கோங்க. அந்த டபுள் சைட் டேப் ஒட்டிட்டு இதை வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்க ஒட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் ஒட்டுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி போட்டோஸ் ஒட்டுறதுக்கு இந்த மூடியை அழகா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒட்டுறதுக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். ரொம்ப நீட்டா அழகாவும் இருக்கும். பார்க்கறதுக்கு கியூட்டா இருக்குங்க.